வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். இது மிகவும் முக்கியமான ஜோதிட குறிப்பு. இதை நீங்கள் நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 7ஆம் இடம் என்பது கலஸ்திரக்காரகன். கலஸ்திரக்காரகனுடைய வீடு தான் 7ஆம் வீடு. கலஸ்திரஸ்தானம் என்பது 7ஆம் வீடு. கலஸ்திரஸ்தானாதிபதி என்பவர் 7ஆம் வீட்டு அதிபதி. இந்த 7ஆம் வீடு ஒரு பெண்ணுக்கு துணையான ஆணையும் ஒரு ஆணுக்கு துணையான பெண்ணையும் குறிக்கக்கூடிய வீடு. இந்த வீடு தான் கூட்டாளிகளை குறிக்கக்கூடிய வீடு. தொழிலிலே கூட்டாளிகளாக இருக்கக்கூடியவர்களை குறிக்கக்கூடிய வீடு. நண்பர்களை குறிக்கக்கூடிய வீடு. அடுத்து பொதுநல சேவைகள் செய்யக்கூடிய அமைப்பை குறிக்கக்கூடிய வீடு. இப்படி 7ஆம் வீட்டுக்கு ஏராளமான காரகத்துவங்கள் இருக்கின்றன. இந்த காரகத்துவங்கள் இந்த வீட்டிலே ஒரு வக்கரம் பெற்ற கிரகம் இருந்தால் அந்த பலன் என்ன செய்யும் என்பதை நாம் இப்போது பார்ப்போம். வக்கரம் என்றாலே அந்த கிரகம் பின்னோக்கி செல்லும் என்று நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். வக்கரம் பெற்ற கிரகம் பின்னோக்கி செல்லும் என்று படித்திருக்கிறோம். அதில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் ஒரு வரன் பார்க்குறோம் என்றால் அந்த வரன் முதலிலே நமக்கு அமையால் போயிருக்கலாம். அமையாமல் போன வரம் திரும்பி நாங்கள் அந்த வரம் உங்களுக்கு கொடுக்குறோம், ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை தருகிறோம் என்பவர்கள், மாப்பிள்ளைக்கு பெண்ணை தருகிறோம் என்பவர்கள், அப்படி வந்தக்கூடிய அமைப்பாக இருந்தால் அந்த ஜாதகர்கள் ஆற்ற வரனை புறக்கணிக்காமல் திருமணம் செய்து கொள்ளலாம். இது சிறப்பாக இருக்கும். வக்கரம் பெற்ற கிரகம் 7ஆம் வீட்டில் இருந்தால் இப்படிலாம் வரும். முதலில் வேண்டாம் என்பார்கள், பிறகு சரி கட்டி திருமணம் செய்து கொள்வோம், சம்பந்தம் செய்து கொள்வோம் என்பார்கள். அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் அதை நம்ம தட்டி விடக்கூடாது. அதை ஏற்று திரும்ப நாம் அந்த வரனை தேர்வு செய்து துணையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் வக்கரம் பெற்ற கிரகம் 7ஆம் இடத்தில் இருந்தால் உண்டான பலன். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.